வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மதர் போர்டு. இதாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஆண்ட்ராய்டு மதர் போர்டு வித் ப்ளூடூத் ஆப்ஷனோடு இருக்கிறது. நான் இந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 43க்கு வருது. இதை நம்ம 40க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 43க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா வித் ப்ளூடூத் ஆப்ஷனோடு வரதுனால யூசேஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்குது. அதனால் மதர் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முதல் அன்பாக்சிங் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது பிராண்டு பார்த்திங்கன்னா எஸ்பி பிராண்டு வருது. மேக்ஸிமம் இந்த பிராண்டு வர போர்டு மதர் போர்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் கிடையாது, அந்த ஹேங்கிங் இஷ்யூவும் கிடையாது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இதே மாதிரி இருக்கிற பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரிட்டன் ஃபால்ட் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிமோட்டோட பில்டு குவாலிட்டியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிமோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி கையில் பிடிச்சா ரொம்ப அந்த ஒரிஜினல் ரிமோட்டை பிடிச்சோம்னா எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டுக்கு உண்டான சைடு ஹோல்ஸ்க்கு உண்டான 2 பிளாஸ்டிக் கொடுத்துட்றாங்க. அடுத்து பேனல் போர்டு ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற சிக்னலுக்கு ஒன்று. இது ப்ளூடூத் ஆப்ஷனுங்கிறதுனால இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கு. இது நம்ம ரெண்டுக்கும் இது சிக்னல் கொடுக்குறது தான். அதனால் எது மாற்றி வேணால் சொருவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் போகிறதுக்கு ஒரு ஜாக் கொடுத்துட்டாங்க. இப்போ மதர் போர்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டு. மதர் போர்டோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா SP35229E.5. இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மதர் போர்டுக்கு மாறிக்கிட்டே வரும். ஆனால் இப்போ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போர்டு வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் இந்த போர்டு கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த மாடல் தான் நிறைய வாங்கி போட்டிருக்கேன். இது வரையும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அதே மாதிரி ஹேங் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணதில்லை. போர்டு நல்லா யூசேஜுக்கு சூப்பராக இருக்குது. ப்ளூடூத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். இது 43க்கோட ஆண்ட்ராய்டு வித் காம்போ மதர் போர்டு வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட. இதுவே 40க்கு உண்டான போர்டு இருக்குது. 40க்கு உண்டான போர்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை 43க்கு யூஸ் பண்ண முடியாது. அது எதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்லைட் சப்ளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக வரும் 40ல். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்குறதா இருந்தால் 43 வாங்கிட்டு அதை நீங்கள் 40க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 கனெக்டர் சொன்னேன் இல்லைங்களா சிக்னலுக்கு, அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். ஒன்று ப்ளூடூத்துக்கு, இன்னொன்று ஒய்ஃபைக்கு, 2க்கும் வந்துடும். இந்த இடத்துல 2 தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்லைட்டு வோல்ட்டு பார்த்திங்கன்னா 35 to 110 வோல்ட் வரையும் நம்மளுக்கு இங்கே பேக்லைட்டு வோல்ட்டு எடுத்துக்கும். அதனால் நம்ம 40க்கும் போட்டுக்கலாம், 43யும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 50க்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் இந்த பேக்லைட்டு வோல்ட்டு பத்தாதனால நம்ம அதுக்கு போட முடியாது. அதனால் 40, 43 ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த மதர் போர்டு டீட்டெயில். இந்த மதர் போர்டு டிவியில் எப்படி ஃபிட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.